குளிர் அதிகமா இருந்த ஒரு நாள் ராத்திரி ரங்கையா போர்வையை போத்திக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு விளக்க கூட குறைச்சி வச்சிருந்தான். அப்பதான் திடீர்னு வீட்டு வாசல்ல யாரோ கதவு தட்டுற சத்தம். லக்ஷ்மி போய் கதவை திறந்து பார்த்து, அட ராகவா, ஜானகி, நீங்களா? அதுவும் இந்த நேரத்துல? வாங்க வாங்க, முதல்ல வீட்டுக்குள்ள போலாம். அப்போ ராகவன் குளிர்ல நடுங்கிக்கிட்டே, அண்ணி, திடீர்னு வர வேண்டியதா போச்சு. ஊருக்கு போற வழியில இருட்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் காட்டு தாண்டி போக முடியாது. அதான் இங்க தங்கிட்டு போலான்னு வந்தோம். அண்ணா இருக்காரா? அதை கேட்டு லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, இருக்காரு, உள்ளதான் இருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்லி ரங்கையா கிட்ட, ஏங்க யார் வந்திருக்காங்க பாருங்க. ரங்கையா கொஞ்சம் கோவமா எழுந்துச்சு வராம, இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்க? ஜானகி குளிர்ல நடுங்கிக்கிட்டே, அண்ணன், நான் தானே ஜானகி. உங்க குளிர் அதிகம் போல வெளியில வரைக்கும் நடுங்குற சத்தம் கேக்குது. ரங்கையா அவங்க 2 பேரையும் பார்த்து, ஓஹோ நீங்களா? என்ன இந்த குளிர் நேரத்துல வெளியில சுத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் விளக்க கொஞ்சம் குறைச்சி வச்சேன், எண்ணெய் குறைவா செலவாகட்டும்னு. ஆனா இப்ப நீங்க வந்ததுனால அந்த விளக்க அதிகமா ஏத்தி வைக்கணுமா? ராகவ சிரிச்சுக்கிட்டே, அண்ணா, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து குளிர்ல வந்திருக்கோம். குடிக்க கொஞ்சம் சுடுதண்ணி இருந்தா கொடுங்களேன். சுடுதண்ணியா? இந்த நேரத்துலயா? அதுக்கு எவ்வளவு விறகு செலவாகும் தெரியுமா? ஒரு குண்டா சுடுதண்ணி காய வைக்க ஒரு கட்டு விறகு செலவாகும். பச்சை தண்ணி குடிங்க, குளிருக்கு குளிர் சரியா போயிடும். என்னங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட இப்படி பேசலாமா? இருங்க, தண்ணி சுட வைக்கிறேன். ரங்கையா லக்ஷ்மி கிட்ட ரகசியமா, லக்ஷ்மி, வந்தவங்கள நல்லா கவனிக்காத. ஒரு தடவை பழகிட்டாங்க, அப்புறம் அடிக்கடி இங்கதான் வந்துகிட்டு இருப்பாங்க. ராகவையா, ஜானகி, உள்ள வாங்க, வந்து உக்காருங்க. பரவாயில்ல அண்ணி, இந்த குளிருக்கு காலெல்லாம் ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன், வீட்டுல பழைய போர்வை ஏதாவது இருந்தா கொடுக்குறீங்களா? அதை போத்திக்கிட்டு ஓரமா படுத்துக்கிறோம். இல்லனா ராத்திரி முழுக்க சரியா தூக்கமே வராது. அதை கேட்டதோ ரங்கையா ரொம்ப பதட்டமா, என்னது போர்வையா? என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பழைய போர்வை தான். அதெல்லாம் மொத்தமா நம்ம 4 பேர் சேர்ந்து படுத்தோம்னா நாளைக்குள்ள கிழிஞ்சு போயிடும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? பேசாம உங்க வீட்டுக்கே போங்க. அண்ணா, போக முடியும்னா இங்க வருவோமா? வண்டி பாதியில நின்னுடுச்சு. நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு போயிடுறோம். அது வரைக்கும் இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு போறோம். நீங்க இங்க தங்கணும்னா உங்களுக்கு போத்திக்க போர்வை வேணும். அந்த போர்வை என்கிட்ட இல்ல. புது போர்வை வாங்கவும் என்கிட்ட பணம் இல்ல. என்னோட போர்வையை கொடுத்தா அது சீக்கிரமா கிழிஞ்சு வேற போயிடும். லக்ஷ்மி ரங்கையோட கையை இழுத்துக்கிட்டு போய், ஏங்க, என்னங்க இப்படி பேசுறீங்க? அவங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்டதான் புது போர்வையை நாம பீரோல வச்சிருக்கோம்ல, அது கொடுங்க. அதை போத்திக்கிட்டு அவங்க படுத்து தூங்கட்டும். புதுசா? அது எந்த? நானே இன்னும் பயன்படுத்தல. இவங்களுக்கு பழைய போர்வையே கொடு. புது போர்வையை கொடுத்தனா அப்புறம் அவ்வளவுதான். ராகவன் அதை கேட்டு, பரவாயில்ல அண்ணி, அண்ணன் கஷ்டப்படுறாரு, நாங்க தரையிலேயே படுத்துக்கிறோம். அது கேட்டு ரங்கையா, இது நல்ல விஷயம், தரையில பாய் போட்டு அப்படியே படுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மி சாப்பாடு பத்தி பேச ஆரம்பிச்சா. எப்படியும் இருட்டாகுது, சாப்பிட்டுடலாமா? ஏற்கனவே எங்களுக்கு வடிச்ச சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கு, அது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வடிச்சிட்டு வரேன். ஆமாங்க அண்ணி, ரொம்ப பசிக்குது. கஷ்டத்தை பார்க்காம கொஞ்சம் சமைச்சிடுறீங்களா? ரங்கையா கோவமா, சாப்பாடு வடிக்கணுமா? எதுக்கு? ராத்திரி வடிச்சா எப்படி சாப்பாடு மிச்சமாயிடும், அடுத்த நாளைக்கு கெட்டு போயிடும். அதுக்கு எதுக்கு சாப்பாடு வடிக்கணும்? ஏங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்தவங்க பசியோடு படுக்கிறது நியாயமா இருக்காது. கொஞ்சமா அரிசி போட்டு சாப்பாடு வடிச்சிடுறேன். கொஞ்சோண்டு வடிக்கிறியா? அரிசி விலை ஆகாயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சரி, என்ன பண்றது, வந்திருக்காங்களே, கொஞ்சமா அரிசி போட்டு வடிச்சிருப்போம். குழம்பு எதுவும் இல்லையா அண்ணன்? ஊறுகாய் வச்சு சாப்பிடணுமா? ஆமா ஆமா, எங்க வீட்டுல மாங்காய் ஊறுகாய் இருக்கு. அது போட்டு சுட சுட சாப்பாடோட சாப்பிட்டா சொர்க்கம் தெரியும். அதை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ராகவன் அவங்க அண்ணன் கிட்ட, அண்ணன், ஊறுகாய் போட்டு சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா இந்த குளிருக்கு கொஞ்சம் சுட சுட குழம்பு இருந்தாலும் கூட ரொம்ப நல்லா இருக்கும்லண்ண. இப்ப படுத்து தூங்க தானே போற, அதுக்கு எதுக்கு உனக்கு நல்ல சாப்பாடு வேணும்? சரி, ஒன்று பண்ணு லக்ஷ்மி, பேசாம தக்காளி வெங்காயம் இருந்தா கொஞ்சமா கரைச்சி ரசம் வச்சுடு. அது செய்யறது ஈஸி, செலவும் கம்மி. வீட்டுல 2 வெங்காயம் தான் இருக்கு. தக்காளி வீட்டுல வாங்கி 1 வாரம் ஆச்சே, விலை அதிகமாச்சே. ரங்கையா கோவமா, இப்போ இது வாங்குறதுக்கு நான் சந்தைக்கு போகணுமா? சந்தைக்கு போறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அங்க வர அதிகமா பணம் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ எதையும் செய்ய வேண்டாம். அண்ணா, அண்ணிய திட்டாதீங்க. எங்க கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. இன்னைக்கு நைட்டுக்கு என்ன சமைக்கணுமோ அதுக்கு தேவையான பொருளை நாங்களே வாங்கிட்டு வந்துடுறோம்.
அதுக்கு போய் எதுக்கு அண்ணிய திட்டிக்கிட்டு இருக்கீங்க? ரங்கையா கோவமா, பணம் கொடுக்குறீங்களா? என் வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க கிட்ட நான் பணம் வாங்கினா நாளைக்கு ஊஜனங்க என்னை பத்தி என்ன பேசுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இருந்தாலும் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிக்கிறேன், ஆனா கடனாதான். ராகவன் சிரிச்சுக்கிட்டே, அண்ணா கடன்லாம் வேண்டாம், உனக்காக கொடுக்குறோம் அதானே, அதுலயும் நாங்க சாப்பிட தானே செய்ய போற. ரங்கையா மனசுக்குள்ள, செலவே பண்ணாம நல்ல சோறு சாப்பிட போற போல. லக்ஷ்மி, அப்படின்னா சரி, நீ ரசம் வைக்காத, சாம்பாரை வச்சுடு. ஏன்னா சாம்பார் மிச்சமாச்சுன்னா நாளைக்கு காலையில கூட நமக்கு சாப்பிடறதுக்காவும், அப்படியே மதியமும் குழம்பு எதுவும் செய்ய வேணால. லக்ஷ்மியும் சந்தோஷமா, சரிங்க. ஜானகி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். ராகவன் ரங்கையா 2 பேரும் அறையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வெளியில இருந்து குளிர்காத்த ஜன்னல் வழியா உள்ள வீசுச்சு. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்க, ஆனா சின்ன போர்வை விஷயத்துல கூட இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கியே, உனக்கெல்லாம் குளிராதா? குளிரதா செய்யும். இந்த குளிர்காலத்துல குளிர் ஆகாம கூட இருக்குமா? அதுக்காக பணத்தை செலவு பண்ணி போர்வை வாங்கணுமா என்ன? குளிர்காலம் இருக்க போறது 3 மாசம். அந்த 3 மாசம் குளிர பொறுத்துக்கலாம். ஏன்னா இப்படியே எத்தனை நாளைக்கு இருப்ப? இருக்கிற காசை வச்சு சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு யாருக்காக சேர்த்து வைக்கிற? பிள்ளைங்களுக்காக தான் அப்படின்னாலும் கூட உன்னுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை தானே. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல நீ ஏன் சந்தோஷமா வாழலனா அது நல்லா இருக்காதுன்னு. எனக்கு பணம் ரொம்ப முக்கியம், அதுதான் எதிர்காலம். அண்ணா எதிர்காலம் முக்கியம்தான், அதுக்குன்னு இப்ப இருக்கிற காலத்துல அவஸ்தைப்பட தயாரா இருக்கியா? இந்த குளிருக்காக போர்வை வாங்கியாவது போத்திக்கலாம் இல்லையா? இந்த குளிர்ல உனக்கு உடம்புக்கு ஏதாவது முடியாம போச்சுன்னா என்ன பண்றது சொல்லு? எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது. எதுவுமே ஆகாதுன்னு அலட்சியமா இருக்காதானே. குளிர்காலத்துல குளிருக்கு ஏத்தாப்புல தான் நம்ம வாழணும், அதே நேரம் வெயில் காலத்துல வெயிலுக்கு ஏத்தாப்புல வாழணும். நம்ம தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற காசை சேர்த்து வைக்கிறதுல தப்பு இல்லை, ஆனா தேவைக்கு கூட பயன்படுத்தலனா இப்படி? பணத்தை சேர்த்து வைக்கிறதுல தான் மதிப்பு அதிகமாகும். இல்லைண்ணே, பணத்தை சேர்த்து வைக்கும் போது அதோட மதிப்பு அதிகமாகாது, அது அப்பவே பயன்படுத்தினா மட்டும்தான் அதுக்கு மதிப்பு அதிகம். சம்பாதிக்கிறது எல்லாமே செலவு பண்ணாம சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாளைக்கு அந்த பணம் ஒருவேளை நமக்கு பயன்படாம கூட போகலாம். அதுக்கு பதிலாக இருக்கும்போதே செலவு பண்ணி அதோட பயனை நாம அனுபவிச்சா நல்லா இருக்கும். அப்ப ரங்கையா கோவமா, இப்ப என்ன தாண்டா சொல்ல வர நீ? அண்ணா, ஒருத்தங்க பசி கஷ்டம் வேற வழி இல்ல அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நல்லபடியா பார்த்து அனுப்புறது தான் நம்ம பண்பாடு. ஆனா அதை கூட நீ சரியா செய்ய மாட்டேங்கிறிய என்ன? அப்போ ரங்கையா, டேய், நீ சொல்றதை கேட்டா ஏதோ புதுசாதான் இருக்கு. நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் பணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஆமான, உன்னை எல்லாரும் கஞ்சன்னு கூப்பிடுறாங்க, ஆனா நீ பண்றது கஞ்சத்தொன்னை இல்ல, பயம். உனக்கு பணம் எங்க உன்னை விட்டு போயிடுமோ, நீ எங்கேயாவது கஷ்டப்பட வேண்டியதா போயிடுமோ, உன் குடும்பம் கஷ்டப்பட வேண்டியதா போயிடுமோ அப்படிங்கிற பயத்துலதான் இப்படியெல்லாம் பண்ற. லக்ஷ்மி ஜானகி 2 பேரும் சுட சுட சமைச்சு கொண்டு வந்தாங்க. வாங்க வாங்க, சூடாறதுக்குள்ள வந்து சாப்பிடுங்க. அண்ணா, அண்ணி ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க, வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. ரங்கையா சாம்பாரை பார்த்து, மனம் நல்லா தான் வருது, சாம்பாரை கொஞ்சம் அதிகமா தானே செஞ்சிருக்க? ஆமாங்க, நாளைக்கு காலையிலைக்கும் வரும். ராகவையா பழச மறக்கவும் முடியாம தம்பி சொன்னதை ஞாபகமும் படுத்திக்கிட்டு, சரி சரி ராகவா, பழைய போர்வையெல்லாம் ஒன்று போத்திக்க வேண்டாம், என்கிட்ட புது போர்வை இருக்கு, அதை கொடுக்குறேன், போத்திக்கிட்டு படுத்துக்கோ. ராகவா அதை கேட்டு ஆச்சரியமா, உண்மையாவான? ஆமாண்டா, நீ இவ்வளோ சொல்லியும் கேட்கலனா அப்புறம் உன் அண்ணனா இருந்து என்ன புண்ணியம்? என் தம்பிக்காக என்கிட்ட இருக்கிற புது போர்வையை கூடவா நான் கொடுக்க மாட்டேன். அப்போ ஜானகி கண்ணுல கண்ணீரோட, அண்ணன், நீங்க மனசு மாறிட்டீங்களா? எனக்கு அது போதும்ன. அப்போ லக்ஷ்மியும் சந்தோஷமா, உண்மையாலேயே இன்னைக்கு தாங்க நீங்க என் புருஷனா பேசியிருக்கீங்க. சரி சரி, புகழ்ந்தது போதும், சீக்கிரம் சாப்பிடுங்க. ஒரு கட்டு விறகு எடுத்துட்டு வந்து நான் குளிர்காய நெருப்பு போடுறேன், அப்போ வீடும் அனலா இருக்கும். அண்ணன், நான் பேசுனதுல நீங்க மாறுவீங்க அப்படின்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல. வீட்டுக்கு வந்தவங்க தெய்வத்துக்கு சமம், அவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் ரங்கையா போய் ஒரு கட்டு விறகு கொண்டு வந்து வீட்டுக்கு நடுவுல குளிர்காயறதுக்காக நெருப்பு மூட்டினா. எல்லாரும் அந்த நெருப்பு சுத்தி உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கஷ்டப்பட்டு உழைக்கிறது சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அப்படின்னு நினைச்சா இந்த வாழ்க்கைய நாம சந்தோஷமா வாழ முடியாது. கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்துல நாமளும் சந்தோஷமா வாழணும்,
மிச்ச பணம் இருந்துச்சுன்னா அது எடுத்து வைக்கணும். அப்பதான் எதிர்காலமும் நல்லா இருக்கும், நிகழ்காலமும் நல்லபடியாவே இருக்கும். அது பச்சை பசேல்னு இருந்த வயல். அங்கிருந்து பார்த்தா தூரத்துல காட்டோட எல்லை பகுதி தெரிஞ்சுது. கோபால் ராமையா 2 பேரும் அவங்க ஆட்டு மந்தைய பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கோபால் மாமா, இந்த ஆடுங்க எல்லாம் நல்லா புல்லு மேயுதுல்ல, ஆனா எனக்கு என்னமோ இந்த வேலையெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு எதுவுமே வேக வேகமா செஞ்சாதான் பிடிக்கும். கோபால் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு தெரியும்டா, எப்பவுமே எல்லா வேலையும் உனக்கு சீக்கிரமா முடியணும். ஏண்டா இப்ப ஆடுங்க சீக்கிரமா புல்லு மேய்ஞ்சு சீக்கிரமா இதுகளை கூட்டிக்கிட்டு போய் அப்படி நம்ம என்னத்தை தானே பண்ணிட போறோம்? அப்படி இல்ல, கால் கடக்க நின்று சாயந்தரம் வரைக்கும் இந்த ஆடுங்க மேயறத பாத்துக்கிட்டு இருக்கணுமா என்ன? ஒரே இடத்துல கட்டி போட்டுடலாம், அங்க நிறைய புல்லு இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். அப்ப சீக்கிரமா அதுங்களும் மேய்ஞ்சிடும், நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். அட நீ வேற ராமையா, நீ அவசரப்படுத்தினா இங்க இருக்கிற இந்த ஆடுங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிடும். அதுக்கப்புறம் நிம்மதியா புல்லும் மேயாது, அதனால சரியா பாலும் கொடுக்காது, உடம்புல சதையும் போடாது. இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே நிதானமா தான் செய்யணும், வேக வேகமெல்லாம் செய்யக்கூடாது. அதை கேட்ட ராமையா, நீங்க சொல்றதும் உண்மைதான். ஆனா சில நேரத்துல எனக்கு இந்த வேலை செய்ய ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. சீக்கிரமா ஆடுகளை கூட்டி ஊருக்குள்ள போனா அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ஏதாவது வேலை இருந்தா அதை செய்வேன் இல்லையா? நமக்கு இருக்கிறது ஒரு வேலை, இந்த ஒரு வேலையை ஒழுங்கா செஞ்சா போதும். இருக்கிற ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்து 10 வேலையை பத்தி யோசிச்சோம்னா ஒரு வேலையை கூட சரியா செய்ய முடியாது. அப்போ எல்லாமே நமக்கு நஷ்டமாவும் ஆயிடும். அது எப்படி நஷ்டமாகும்? நாம தான் பாதுகாப்பா பாத்துக்கிறோமே, ஒரு ஆட்டுக்குட்டி கூட தொலைய போறது இல்ல. இல்ல, அது உன்னுடைய அனுபவமா இருக்கலாம். ஆனா தப்பி தவறி ஒரே ஒரு ஆடாவது தொலைஞ்சு போச்சு, அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுனாலும் பதட்டமா அதை நாள் பூரா தேட வேண்டியதா இருக்கும். இப்ப பாரு, எவ்வளவு அமைதியா நீ ஆடுங்களை பாத்துக்கிற. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? சரி மாமா, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஆடு எப்படி தொலைஞ்சு போவோம்? அதான் நாம எல்லாரும் இதை நல்லபடியா பாத்துக்கிறோமே. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்துல அந்த ஆட்டு மந்தையில இருக்கிற ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டு மந்தையை விட்டு பச்சை பசேல்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இலைகளை சாப்பிட்றதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு புதருக்குள்ள போச்சு. அப்ப ராமையா எண்ணி பார்த்து திடீர்னு சத்தமா கத்தனா, ஐயோ மாமா, ஒரு ஆட்டுக்குட்டி காணோம். அப்போ கோபால் சுத்தி இருக்கிற இடத்த பார்த்து, கவலைப்படாத, முதல்ல எவ்வளவு ஆடு இருக்குன்னு கொஞ்சம் கணக்கு பண்ணு. ராமையா வேகமா கணக்கு பண்ணி 99 தான் இருக்கு, ஒரு குட்டியே காணோம். அப்பதான் சொன்னல நானு, சீக்கிரமா எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு. இப்ப பாருங்க, நாம பொறுமையா இருந்ததுனால ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போயிடுச்சு. கொஞ்சம் அமைதியாரு, அவசரப்படாத. இப்பதானே சொன்ன அவசரப்பட்ட வேலை நடக்காதுன்னு. உன்னுடைய கஷ்டம் எனக்கும் தான் இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு காட்டுக்குள்ள போய் ஆடு தேடினா ஆடு கிடைச்சிருமா என்ன? எதுவா இருந்தாலும் பொறுமையா யோசிக்கணும். என்ன மாமா சொல்ல வர? அது சின்ன குட்டி, கொஞ்சம் தாண்டி அந்த பக்கம் போனாலும் நரிக்கூட்டத்துல மாட்டுச்சு, அப்புறம் அதோட உயிருக்கே ஆபத்து. நீ இப்ப போய் அவசரமா தேடாம நீ தினமா இருந்து என்ன பண்ண போறோம்? இரு ராமையா, முதல்ல ஆட்டுக்குட்டியை தேடுறதுக்கு நாம ஒரு திட்டத்தை போடலாம். நீ இப்ப அவசரப்பட்டனா அந்த ஆட்டுக்குட்டியோட உயிருக்கே ஆபத்து. முதல்ல பொறுமையா யோசிச்சு பாரு, அந்த ஆட்டுக்குட்டி எந்த திசையில போயிருக்குன்னு யோசிச்சு பாரு. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், இந்த பக்கம் கவனிக்கவே இல்லை. அந்த பச்சையா இருக்கிற புதர்கிட்ட தான் ஆட்டுக்குட்டி போயிருக்கணும். சரி, இப்ப நமக்கு 2 வேலை இருக்கு. ஒன்னு ஆட்டுக்குட்டியை தேடணும், இன்னொன்னு இந்த ஆட்டு மந்தைய பாத்துக்கணும். நீ வேகமா போய் ஏதோ ஒரு வழியில ஆட்டை தேடி ஆட்டு கிடைக்கலன்னு என்ன பண்ணுவ? நான் ஆட்டை தேடி போறேன், நீங்க மந்தைய பாத்துக்கோங்க. சீக்கிரமா போய் அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். மறுபடியும் அவசரப்படுற, வேகமா போய் காட்டுல தேடிட்டு வரேன்னு சொல்லி வெறும் காட்டை ஒரு தடவை பார்த்துட்டு வருவ. அந்த குட்டிக்கு பெருசா கத்தவும் வராது, சின்ன காலு, ரொம்ப தூரம் நடந்து போயிருக்காது. இப்படி இருக்கும்போது நீ எங்கன்னு போய் அந்த ஆட்டுக்குட்டியை தேடுவ? எவ்வளவு தூரம் போனா என்ன மாமா, அதுக்கு என்ன பறக்க ரெக்கையா இருக்கு, புடிச்சுக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ராமையா ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு வேக வேகமா காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சான். அவசரப்படாத ராமையா, பொறுமையா காலடி எடுத்து வையி. நீ காலடி எடுத்து வைக்கிற சத்தத்தை கேட்டு அந்த ஆட்டுக்குட்டியை பயந்துரும் போல. ஆனா ராமையா கோபாலோட பேச்ச கேட்கல. அவன் எப்படியாவது சீக்கிரமா ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்கணும்னு வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தான். அப்ப கோபால் அவனுடைய மனசுக்குள்ள, நான் நினைக்கிறது தான் சரி, அவசரமா போய் தேடணும், இல்லனா ஆட்டுக்குட்டி கிடைக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் பெருசு பெருசா காலடி எடுத்து வச்சு வேகமா காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தான். குறுக்க இருந்த செடிகளை எல்லாம் மிதிச்சு தள்ளி பெருசு பெருசா சத்தம் செஞ்சுக்கிட்டு. அவன் பாக்குறதுக்கு ஆட்டுக்குட்டியை தேடுற மாதிரி இல்ல, ஏதோ ஒரு பொருளை தேடுற மாதிரி தான் இருந்துச்சு.
எங்க போச்சு இந்த ஆட்டுக்குட்டி? அடியே ஆட்டுக்குட்டி, எங்க இருக்க? இப்படி தொலைஞ்சு போய் என் மானத்தை வாங்குறியே, இது அநியாயம் இல்ல? இந்த கோபால் மாமா வேற ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்காம போனா இன்னும் என்ன கிண்டல் பண்ணுவாரு. நான் சொல்றது எல்லாம் தப்பு, அவரு சொல்றதுதான் சரின்னு சாதிப்பாரு. அப்படின்னு ஓடி ஓடி ரொம்ப சோர்வடைஞ்சு, ஐயோ எவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டேன், எங்கிருந்து எங்க வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனாலும் ஆட்டுக்குட்டி கிடைக்கவே இல்லையே. பொறுமையா தேட சொன்னாங்க. பொறுமையா தேடினா ஒருவேளை ஆட்டுக்குட்டி கிடைக்குமோ இல்லையோ. இப்போ என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சுத்திலும் பார்த்து, ச்சே, எங்க தேடினாலும் ஆட்டுக்குட்டி கிடைக்கல. என் நேரம் எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் போகி, ஐயோ இந்த ஆட்டுக்குட்டி எங்க போச்சு? மாமா வேற ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போகாம இருந்தா சிரிப்பாரே. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. கால்ல முள்ளு வேற குத்திருக்கு. ஓடி வந்த அவசரத்துல அது வேற கவனிக்கல. கால்ல ரத்தமா வருது. அப்படி 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ராமையா காடு முழுக்க ஆட்டுக்குட்டியை தேடி கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சோகமா திரும்பி வந்துட்டான். அப்ப அங்க கோபால் ரொம்பவும் அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தான். மாமா, ஆடு கிடைக்கல. நான் காடு முழுக்க ஓடி தேடி பார்த்துட்டேன். அது ரொம்ப குட்டி தான். ஆனா எங்க தேடினாலும் அது சுத்தமா கிடைக்கவே இல்லை மாமா. அப்ப கோபால் அமைதியா, ஐயோ உன் காலுக்கு என்னடா ஆச்சு? அவசரத்துல பாக்கலையா? பாரு, கால்ல முள்ளு குத்திருக்கு போல. உனக்கு ஆட்டுக்குட்டி கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவசரப்பட்டு போனா எந்த வேலையுமே நடக்காது. கிடைக்காதுன்னு தெரியுமா? அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு திரும்பி வருவேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன அமைதியா இங்க உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க? டே ராமையா, நீ ஆட்டை தேடி போறேன்னு சொன்ன. ஆனா நீ தேடல, நீ ஓடி போன. எங்கேயோ தூரமா ஆட்டுக்குட்டி போயிருக்குன்னு அங்க இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட போன. ஆனா நான் தான் சொன்னல, அந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப சின்னதுரா, அவ்வளவு தூரம் போயிருக்காது. நீ பொறுமையா போயிருந்தாலே கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படின்னா என்னை பார்த்து அது பயந்து அமைதியாயிடுச்சா? நிச்சயமா. நீ ஓடின வேகத்துக்கு அந்த சத்தத்தை கேட்டு ஏதோ பெரிய மிருகம் அதை கொல்லத்தான் வருது அப்படின்னு ஒருவேளை அது பயந்திருந்தா, எங்கேயாவது போய் அமைதியா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருந்தா, உன்னால எப்படிடா அந்த ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சு காப்பாத்திருக்க முடியும்? இப்போ என்ன பண்றது? நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேனே. சரி, நீ கவலைப்படாத. தேடுறதுக்கும் ஒரு முறை இருக்கு. நீ இங்கேயே ஆட்டு மந்தைய பாத்திக்கோ. நான் போய் பொறுமையா தேடிட்டு வரேன், சரியா? அப்படின்னு எழுந்திருச்சு மெதுவா நடக்க ஆரம்பிச்சான் கோபால். நான் பெருசா நடக்க மாட்டேன். ஒரு குழந்தை நடக்கிற அளவுக்கு தான் நானும் நடப்பேன். அப்படின்னு அங்க நின்னு பார்த்து, பச்சை பசேல்ல இருக்கிற அந்த புதர்கிட்ட போய் பார்க்கலாமா? எப்படியும் இந்த பச்சையா இருக்கிற இலைய பார்த்துதான் ஆட்டுக்குட்டி இந்த பக்கமா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ராமையாவை பார்த்த கோபால் மெதுவா, ராமையா, கொஞ்சம் அந்த குட்டியோட அம்மாவை இங்க கூட்டிக்கிட்டு வந்து மெதுவா கத்துறதுக்கு சொல்லு. அம்மாவோட குரலை கேட்டா அந்த குட்டி எங்க இருந்தாலும் தைரியத்தோட வெளியில வரும் அப்படின்னு சொல்லி கோபால் அந்த புதருக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல அந்த புதர்ல ஒரு இடத்துல சின்னதா ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு ரொம்பவும் பொறுமையா, தாயே எங்கம்மா இருக்க? நான் தான் உன்னை பாத்துக்கிற கோபால், வெளியில வாமா அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் வர பக்கம் கோபால் போனா அங்கதான் அந்த ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அடடா, இங்க இருக்கியா? பயந்துட்டியா? உனக்கு ஒன்னும் ஆகல, வா போலாம். கோபால் மெதுவா அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டியோட அம்மாவான ஆட்டுக்கிட்ட மெதுவா அதை கொண்டு போய் பக்கத்துல விட்டுட்டான். ராமையா அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா, மாமா, 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் ஓடியும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நிதானமா போய் 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டீங்களே. உண்மையே சொல்லணும்னா உங்க அனுபவம் என் வயசு ஒண்ணுதான். இதுல அனுபவம் மட்டும் இல்ல, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா எப்பவுமே யோசிச்சு எதுவுமே செய்யணும். அவசரமா எது செஞ்சாலுமே அதுக்கான பலன் கிடைக்காது. அவசரத்துல நீ போன வேலையே மறந்துட்ட. நான் மறந்துட்டேனா? ஆமா, நீ பொறுமையா ஆட்டுக்குட்டியை தேடிட்டு போயிருந்தா ஆட்டுக்குட்டி கிடைச்சிருக்குமே. உன் மனசுக்குள்ள பயம், அந்த பயத்துல ஓட ஆரம்பிச்ச. அதனாலதான் நீ என்ன வேலைக்கு போனியோ அதை நீ மறந்துட்ட. அது உண்மைதான். அப்படி ஓடினதுனாலதான் என் கால்லயும் அடிபட்டுச்சு. சரியா சொன்ன. உன்னோட வேகம்தான் அந்த ஆட்டுக்குட்டி உனக்கு கிடைக்காம இருக்க காரணம். நீ வேகமா ஓடினதுல அந்த ஆட்டுக்குட்டி பயந்து போய் ஒரு மூலையில ஒளிஞ்சுக்கிச்சு. நான் பொறுமையா போனதுனால அது அதே இடத்துல நின்னுக்கிட்டு இருந்துச்சு. என்ன இருந்தாலும் மனுஷங்களையும் ஆடுங்களையும் புரிஞ்சுக்கிட்டதுல உங்களை மிஞ்ச நம்ம ஊர்ல யாருமே இல்லம்மாமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மாதிரி உன்னாலே திறமையா ஆக முடியும். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏதாவது ஆடு இங்கிருந்து எங்கேயோ காணும் அப்படின்னாலும் கூட பக்கத்துல ரொம்ப தூரம் போயிருக்காது. எங்கேயாச்சும் தான் இருக்கும். ஆனா என்ன பொறுமையா நடந்து போனோம். பயமுறுத்துற மாதிரி நடந்து போய் அதுங்களை ஓட விட்டுறக்கூடாது. இப்ப எனக்கு புரியுது மாமா. இனிமே அவசரப்பட்டு என்னைக்குமே இந்த மாதிரி தப்ப நான் செய்ய மாட்டேன்.
இங்க பாருடா, நீ சின்ன பையன். அவசர அவசரமா எல்லாத்தையும் பண்ணணுன்ற ஆசை இருக்கத்தான் செய்யும். அதுக்கு காரணம் உன் வயசு. ஆனா ஒன்று மட்டும் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. எப்பவுமே ஒரு வேலை வேக வேகமா முடியணும் அப்படின்னு நினைக்க கூடாது. பொறுமையா செஞ்சாலும் அந்த வேலை சரியா முடியணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் உன்னால எல்லா வேலையும் சரியா செய்ய முடியும். இத போக போக நீயே சீக்கிரமா கத்துக்க போற பாரு. நீங்க சொன்னது எல்லாமே என் மனசுக்குள்ள நிரந்தரமா அப்படியே இருக்கும் மாமா. நீங்க சொன்னபடியே எந்த வேலை செஞ்சாலும் நின்னு நிதானமா யோசிச்சு பார்த்துட்டு செய்றேன். ரொம்ப சந்தோஷம்டா. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். அந்த கஷ்டத்தோட கொஞ்சம் புத்திசாலித்தனமும் சேர்ந்ததுன்னா உண்மையிலே நீ திறமையானவனா மாறிடுவ. சரி போ, காலுக்கு மருந்து போடு. இன்னைக்கு காவலுக்கு இருக்க வேண்டிய என் நேரம் முடிஞ்சு போச்சு. சரிங்க மாமா, இனிமே நான் அவசரப்பட்டு எந்த வேலையையும் செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலுமே பார்த்து செஞ்சுக்கிறேன். சரிடா, மறுபடியும் என்ன அதையே பேசிக்கிட்டு இருக்க? ஒரு நாள் நீ என்னை விட திறமைசாலியா மாறப் போற. அன்னைக்கு ஊரே உன்னை பார்த்து திறமையான காவல்கார அப்படின்னு புகழத்தான் போகுது. அன்னையிலிருந்து ராமையா அவனுடைய பழக்கத்தை மாத்திட்டான். எந்த வேலையா இருந்தாலுமே அதை பொறுமையா செய்யணும்னு யோசிச்சானே ஒழிய அவன் எதுலையுமே அவசரப்படவும் இல்லை, வேகமா நடக்கணும்னு சொல்லவும் இல்லை. கோபால் கிட்ட என்ன நிதானம் என்ன அனுபவம் இருந்துச்சோ அதன்படிதான் ராமையா இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே ஒரு வேலையை சரியா செய்யணும் அப்படின்னா அவசர அவசரமா வேக வேகமா செஞ்சா அதை சரியா செய்ய முடியாது. நிதானமா நல்லபடியா செஞ்சா மட்டும்தான் சரியா செய்ய முடியும்.